டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணவும் எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு. சாரி, எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அப்பா கடை வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து கடைக்கு யார் வந்தாலுமே சரி, யார் வந்தாலுமே டீ வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேணுமான்னு கூட கேட்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவே வந்துட்டு ஆர்டர் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து டீ வந்து வாங்கி கொடுத்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாளே எங்கள் அப்பா கிட்ட சண்டே போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு ஒன் டேக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டீயோட ரேட் வந்து 6-7 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு டீ பில் மட்டுமே 150 ருபீஸ் 200 ருபீஸ் அவ்வளோ வரும். டீ கடைக்கு கொடுக்க வேண்டிய காசு டெய்லி வந்து அவ்வளோ கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் கூட சண்டே போட்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி அவங்க வந்து டீ வேணுமான்னு கேட்கவும் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நம்ம அம்மா அப்பா பண்ணிட்டு போனது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது வந்து பிள்ளைங்கள வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து நிஜம்தான் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா நான் வந்து இங்கே வந்த சமயத்தில் ஃபுட்டுக்கு கஷ்டப்பட்டப்போ கூட நான் வந்து ஃபுட்டுக்கு மணியே இல்லை, ஃபுட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. 2 வேளை நான் சாப்பிடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இந்தியன் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, ஆனால் என்கிட்ட திரமா இல்லாதனால நான் சாப்பிடாமல் இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஃபாரினில் இருக்கிற என்னோட அண்ணன் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் மணிக்கு நான் வந்து கஷ்டப்படும் போது இவங்க ஜஸ்ட் ஒன் டே தான் நான் அவங்கள பார்த்தேன், அவங்கக்கிட்ட பேசினேன். அந்த ஒரு இதை அடுத்து அவங்க ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கும் போது நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கணும், அவங்களா கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த டீ குடிக்கிறியான்னு கேட்டது, எனக்கு இதெல்லாமே வந்துட்டு நம்ம அம்மா அப்பா செஞ்சு வச்சுட்டு போன புண்ணியம் தான் நம்மளை சேருது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நானுமே வந்துட்டு என்னோடய பசங்களுக்கு வந்துட்டு புண்ணியத்தை மட்டுமே சேர்க்கணும், என்னோடய பாவத்தை எல்லாத்தையுமே தீர்த்துட்டு புண்ணியத்தை மட்டுமே சேர்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன், அப்பா அம்மா செஞ்சது வந்து பிள்ளைங்களை சேரும் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஏதோ ஒரு உண்மை இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது வந்து எங்கள் அப்பா என் கூடயே இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, பாய்.